கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் சென்ற சில வாரங்களாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் உள்ள முக்கியமாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் உள்ள முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய குணநலன்களை தியானித்து வருகிறோம். இவ்வாரம் நாம் தியானிக்க இருப்பது யாத்ராகம புஸ்தகத்திலுடைய மோசேயின் வாழ்க்கையை தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக வேதாகமத்தில் அதிக பக்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது மோசேக்கு தான். அவருடைய ஆயுச நாட்கள் 120 வருடம். இதை 40 வருடங்களாக 3 பிரிவாக இருப்பதை நாம் அறியலாம். இதில் 40 வருடங்கள், அதாவது மொத்தம் 80 வருடங்கள். இதை குறித்து இந்த காலகட்டத்தில் நடந்ததை குறித்த குறிப்பு யாத்ராகம புஸ்தகத்தில் முதல் 2 அத்தியாயத்திற்குள்ளதாக சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது. 80 வருஷமாக ஒரு வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் எல்லாம் இந்த 2 அத்தியாயத்துக்குள்ள கொடுத்துட்டாங்க. ஆனா கடைசி 40 வருடத்துல நடந்த அந்த காரியங்கள் யாத்ராகமம் 3வது அத்தியாயத்திலே ஆரம்பித்து உபாகமம் 34வது அதிகாரம் வரை சுமார் 135 அதிகாரங்களில் அவன் வாழ்க்கையில் இந்த 40 வருடங்கள் நடந்தது கொடுக்கப்பட்டுள்ளது. தேவனுக்கு தரிசனம் அவனை தன் ஊழியத்திற்கு அழைத்தது முதல் சித்தத்தின்படி செய்தவைகள் எல்லாம் அவன் மரணம் வரை உள்ள கடைசி 40 வருடங்களிலே அநேக காரியங்கள் நமக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் விசேஷமாக இந்த மோசேயினுடைய 40 வருட ஊழியத்திற்காக தேவன் அவனை 80 வருடங்களாக ஆயத்தம் பண்ணினார். அந்த 80 வருட ஆயத்தம் தான் அவனுக்கு அந்த 40 வருட ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு உதவியாக இருந்தது. மோசே குறித்து நம்ம எல்லா காரியத்தையும் 1 மணி நேரத்துக்குள்ள, ஒரு வாரத்துக்குள்ள படிக்க முடியாது. ஆனா அந்த முதல் 80 வருட காலத்துல தேவன் செய்த ஆயத்தங்கள் என்ன, அதற்கு அவன் எப்படி கீழ்ப்படிந்தான், அதை மாத்திரம்தான் நம்ம இன்றைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். யாத்ராகமம் 1வது அத்தியாயம் 1லிருந்து 7 வசனங்களில நம்ம பார்த்தோம்னா, எகிப்துக்கு போன யாக்கோபனுடைய குடும்பம், அவன் வம்சாவளி மொத்தமே 70 பேர் தான், 70 ஆண்கள், அவ்வளவுதான் வேதத்துல கொடுத்திருக்கிறது. ஆனா எகிப்துல அவங்க குடியிருந்த வருடங்கள் மொத்தம் 430 வருடங்கள். அந்த 430 வருடங்களுக்குள்ளாக தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி, அதாவது ஆதியாகமம் 15வது அத்தியாயத்துல 5-6 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம். தேவன் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். உன்னுடைய வம்சங்கள் இவ்வளவு பெருசாக விருத்தியாகும் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்தின்படி இந்த 430 வருட காலகட்டத்துக்குள்ளாக 70 ஆண்கள் தலைகள் உள்ள போனாங்க. ஆனா அந்த 430 வருடத்திற்கு பிற்பாடு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறுகிற போது வசனம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 12:37 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள், ஸ்திரீகள் குழந்தைகள் தவிர. இந்த 70 பேர் 430 வருஷத்துல 6 லட்சமாக பெருகி இருந்தாங்க. இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்தது. ஆனா அந்த 430 வருடங்களிலே 400 வருடங்களிலே தேவன் அவர்களிடத்திலே எதுவுமே பேசவில்லை. அவர்கள் பழுகி பெருகி விரித்து தங்கள் சுய ஞானத்தினடியாக போய்கொண்டே இருந்தாங்க. ஆனா இந்த 400 வருட காலகட்டத்துக்குள்ள எகிப்தில பல காரியங்கள், அரசியல் மாற்றங்கள் உண்டானது. வேதத்தில் அது எல்லாமே விளக்கமாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. யோசேப்பு வந்தபோது பார்வோன் ஆண்டு கொண்டிருந்தான். பார்வோன் என்றால் சூரியனுடைய மகன் அப்படின்னு அர்த்தம். அவங்க சூரியனை கடவுளாக வணங்குறவங்க.
ஸோ அந்த சூரியனுடைய மகனாகத்தான் தங்களுடைய, அதாவது கடவுளுடைய மனித பிறப்பை தான் தங்களை ஆளுகிற ஒருவன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள சில காரியங்கள் இருந்தது. அப்படியாக அவனை கருதி வைத்துக்கொண்டு கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை வச்சிருந்தாங்க. யோசேப்பு போன காலத்தில் அந்த பஞ்ச காலத்தில் விதைந்ததை வைத்து அவன் அதை ஜனங்களுக்கு கொடுக்கிற போது ஜனங்களுடைய ஆடு மாடுகள் நிலங்கள் இவைகள் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கி பார்வோனுக்கு கொடுத்துட்டாரு. அதனால எகிப்து தேசம் முழுவதுமே பார்வோனுடைய சொந்த சொத்தாக மாறிவிட்டது. அது யோசேப்பு அங்க இருந்த காலத்துல நடந்தது. ஆனா இந்த 400 வருடங்களுக்குள்ள பல காரியங்கள் நடந்தது. குறிப்பாக இந்த 1வது அத்தியாயத்துல, யாத்திராகமம் 1வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல ஒரு வார்த்தை படிக்கலாம் நம்ம. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான் அப்படின்னு வருது. நீங்க யாத்திரா புஸ்தகம் முழுவதும் பார்த்தாலும் இல்ல முழு வேதாகமத்துல பார்த்தாலும் எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த ஆளுகை செய்கிற ராஜாக்களை பார்வோன் அப்படின்னு தான் அழைத்தாங்க. எப்படி ரோமர்களிலே ஆளுகை செய்கிறவர்களை சீசர், அதாவது தமிழர் ராயன் வரும், சீசர் அப்படின்னு அழைத்தா இஸ் அவர் கிங் அப்படின்னு அர்த்தமாகும். அதே போல எகிப்துல எல்லாரையும் பார்வோன் அப்படின்னு அழைப்பாங்க, ராஜா என்று யாரையும் அழைக்க மாட்டாங்க. இதுல குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்றா, இது நடந்த இந்த காலகட்டத்தில், இந்த சம்பவங்கள் நடந்த அந்த காலகட்டத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 16-17ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட அந்த காலத்துல எகிப்தின் வம்சாவளியரை மேற்கொண்டு வெளியே இருந்து வந்த ஒரு ஜாதி எகிப்தை ஆண்டு கொண்டிருந்தது. அந்த இனத்தை குறித்து ஹிக்ஸாஸ் அப்படின்னு அழைப்பாங்க. HYKSOS, ஹிக்ஸாஸ் அப்படிங்கக்கூடிய எகிப்தியர் அல்லாத ஒரு இனத்தார் எகிப்தை ஆண்டு கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த எகிப்தினுடைய பூர்வ குடிகள் மீண்டும் அவர்களை மேற்கொண்டு அவர்களை விரட்டி அடித்து விட்டு மீண்டும் எகிப்திய பார்வோனுடைய சந்ததியின் ஆளுகைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் நம்ம 8-9வது வசனத்திலிருந்து அந்த சம்பவங்கள் வருகிறது. அப்படி வந்த பார்வோன் என்ன செஞ்சான், வெளியே இருந்து யாரும் தன் தேசத்தை ஆளுகைக்கு கொண்டுட்டு வராதபடிக்கு தேசத்தை பாதுகாப்பாக வைக்கவும் தேசத்தை இன்னும் பலப்படுத்தவும் அநேக காரியங்களை, புதிய சட்டங்கள் திட்டங்களை எல்லாம் போட்டு செய்தான். அதனாலதான் யோசேப்பை அறியாத ஒரு புதிய ஒரு ராஜா அங்க அவர்களை ஆண்டு கொண்டிருந்தான். அதனால அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, எகிப்துல பார்வோன் சந்ததியை தவிர, அந்த எகிப்தியல் பிறந்த எகிப்திய குடிகளை தவிர பிற தேசங்களிலிருந்து தங்களுடைய தேசத்தில் குடியிருக்கக்கூடிய ஜனங்கள் அனைவரையுமே கொத்தடிமைகளாக அவன் மாற்றினான். அவர்கள் பலம் இல்லாமல் தங்கள் ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவர்களாகவே கண்காணிப்பிலே இருக்க வேண்டும் என்று கொண்டு வந்துட்டு தேசத்தினுடைய திட்டங்களை, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே கூலி இல்லாத வேலைக்காரர்களாக அவர்களை வைத்து வேலை வாங்கினான். அந்த எகிப்திய அந்த காலகட்டத்திலே நாட்டு ஜனங்களில் டாக்ஸ் வாங்குறதுலே ஒரு பிரிவு உண்டு. வாலிபர்கள் வருஷத்துல ஒரு மாசத்துக்கு அரசாங்க வேலையில ஈடுபட வேண்டும். இன்றைக்கு சில தேசங்களில் ஒரு சட்டம் இருக்குது, காலேஜ் முடிச்சுட்டா 1 இயர் கண்டிப்பா மிலிட்ரியில வேலை செஞ்சு ஆகணும். மிலிட்ரியில ஜாயின் பண்ணி மிலிட்ரியோட காரியங்கள் கத்துக்கிட்டு மிலிட்ரிக்குரிய காரியங்கள் கத்துக்கிட்டு வந்துடணும். நாளைக்கு என்னைக்கு வார் வருதுனாலும் அவங்கள ஜனங்கள் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கணும். சில தேசங்கள்ல இன்னைக்கு அந்த ப்ராக்டிக்கல் இருக்குது. அதே போல அன்றைக்கு எகிப்துல 1 மந்த் எல்லாரும் வேலை செய்யணும். ஆனா வெளி தேசத்துல இருந்து உள்ள வந்தவனை அந்த 1 மந்த் கிடையாது, அவன் சாகிற வரைக்கும் கூலி கிடையாது, அவன் வேலை செய்யணும். அந்த மாதிரி அவர்களை கொத்து அடிமைகளாக உள்ள வச்சு அவங்க விருத்தி அடைந்து பெருகாதபடி அவர்களை தடை செய்யவும் அவர்கள் தங்களுடைய கண்காணிப்புகளையுமே உள்ள கொண்டு வர்றதுக்காக சில காரியங்களை அவங்க செஞ்சாங்க. அப்படி அடிமையாக்கப்பட்டவர்களை கொண்டுதான் 2 பெரிய பண்டகசாலை பட்டணங்களே கட்டினார்கள் அவங்க. நம்ம அது யாத்திராகமம் 1வது அத்தியாயத்துல 9ல இருந்தே நம்ம படிக்கலாம், 11வது வசனம் வரைக்கும், 8ல இருந்தே.
யோசேப்பு அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். ஏன்னா ஒர்க்கெல்லாம் அவங்க தான் பண்றாங்க. தேசத்தை விட்டு போயிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் கேள்வி வந்துடும். அப்படியே அவர்களை சுமக்கிற வேலையினால ஒடுக்கும்படி அவர்களுக்கு மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டகசாலை பட்டினங்களை கட்டினார்கள். ஸோ அவங்கள கொண்டு வந்து அவங்கள கொஞ்சம் ஹார்ட் லேபர் ஒரு கொடுத்து கவர்மெண்ட் ப்ராஜெக்டை 2 பட்டணங்களே அவர்களை வைத்து கட்டினாங்க. இந்த வேலையை வந்து அந்த ராஜா அந்த காலத்தில் பார்வோன் செய்தார். ஆனாலும் தேவனுடைய கரம் அவர்களோடு இருந்ததுனால வசனம் என்ன சொல்லுது, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவன் ஜெனரேஷன் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது, இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஹெல்த்தியாக தான் இருக்கிறான், இவன் என்ன பண்ணான்னு தெரியல அப்படின்னு. அதனால தான் நமக்கு அந்த பின்னாடி நடந்த சம்பவங்களை நமக்கு அதிகமாக தெரியும். அந்த இஸ்ரவேல் புத்திரர் அதிகமாக பெருகினால மருத்துவ செய்களுக்கு ஒரு ஆணை கொடுத்தாங்க. பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடுங்க, பெண் பிள்ளைகளை மட்டும் வைத்திருங்க, ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்க, அந்த சந்ததி வளராதபடி அதை தடை பண்ணணும். ஆனால் மருத்துவ செய்களோ அரசன் ஆணைக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு பயந்ததால் அப்படி செய்யலை. பார்த்தான் ராஜா, சரி இந்த ஸ்கீம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதனால என்ன பண்ணணும்னா அடுத்து ஒரு ஹார்டான இன்னொரு சட்டம் போட்டான். இஸ்ரவேலரிலே பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள், புதுசாக பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை அவங்க நைல் நதியில் தூக்கி போட்டுறணும். இன்னும் தண்ணிக்குள்ள முங்கி சாகட்டும், இல்லை நதியில் இருக்கிற முதலைகள் சாப்பிடட்டும், ஆண் பிள்ளைகளை உயிரோட ஒரு வீட்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போட்டான். இந்த காலகட்டத்தில் தான் லேவி வம்சத்தில் மோசே பிறக்கிறார். இந்த மோசே வந்து யாக்கோபினுடைய குமாரனாகிய லேவிக்கு கொள்ளு பேரன், அவருடைய மகனுடைய மகனுக்கு மகன், 3வது தலைமுறை கொள்ளு பேரன் ஒருவர். அவர் பிறந்த போது அவருடைய தாய் பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது, நல்லா இருக்குங்கிறனால 3 மாதங்கள் அதை ஒளித்து வைத்திருந்தால் தன் வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம. ஆனா யாருக்கும் தெரியாம சின்ன பிள்ளைய வந்து ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது. அது அழுகிற சத்தமோ அந்த சத்தமா கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதனால 3 மாதத்துக்கு மேல ஒளித்து வைத்திருக்க அவளால முடியாததுனால அரசாங்க ஆணைப்படி, ஆனா தன்னுடைய இரக்கத்தின்படி நதியில தானே போடணுன்ட்டு இருக்க, சும்மா தூக்கி போட மாட்டேன்னு சொல்லி ஒரு நாணல்ல ஒரு பெட்டி செஞ்சு அந்த பெட்டியில பிள்ளைய வச்சு நதியில விட்டா. இது நம்ம 2வது அத்தியாயம் 1, 2, 3 வசனங்கள்ல படிக்கிறோம். லேவி குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தைகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதி ஓரமாக நாணலுக்குள்ளே வைத்தாள். ஸோ அரசாங்க ஆணைக்கும் கீழ்ப்படியணும், ஆனால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவ காரியம் பண்ணும். ஆனால் மோசே பிறக்க முன்னாடியாக தேவனுக்கு அவரை குறித்து ஒரு திட்டம் இருந்தது, ஒரு பிளான் இருந்தது. தேவன் அவரை தனக்கென்று தெரிந்து வைத்திருந்தார். அதனால ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்தார். அந்த பிள்ளையுடைய மூத்த சகோதரி மிரியம், அந்த பிள்ளைய அம்மா தூக்கி நதியில விட்டுட்டு அதுக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னு நதிக்கரை ஓரமாக போய் நின்றா. அந்த நேரத்துல தேவனுடைய கரம் அங்கே செயல்பட்டு அந்த பெட்டியை சரியான ஒரு இடத்திற்கு, அதாவது பார்வோனுடைய மகள் குளிக்கிறதுக்கு வந்துருதா, கையில கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு அவரை கொண்டு போய் சேர்த்து விட்டார். 2வது அத்தியாயம் 5, 6 வசனங்களை படிக்கலாம். அப்போது பார்வோனுடைய குமாரத்தி நதியிலே ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால்
பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அவளுக்கு தெரியுது இது யாருடைய பிள்ளை, யார் நதியில போட்டிருப்பா, அரசாங்க ஆணை இப்படி யாரோ போட்டிருக்காங்கன்னு தெரியுது. ஆனாலும் அந்த பிள்ளையின் மேல் இரக்கம் முற்று அதை கையில எடுத்துக்கொண்டார். இந்த இடத்துல ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்ற அரச கட்டளை. ஆனா அந்த ராஜாவுடைய மக கையிலேயே ஆண்டவர் இந்த பிள்ளையை கொடுத்து அதை அவர் வளர்க்க கொடுத்தார். அவளும் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளையை தான் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணினாள். 2வது அத்தியாயத்தில் 7 to 10 வரைக்கும் படிக்கலாம். அப்போது அதன் தமக்கை, அதாவது மிரியம், பார்வோனின் குமாரத்தை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தையை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். ஏன்னா பிறந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் இல்லாம மற்றது கொடுத்து வளர்க்கறது கஷ்டம், அதை டேக் கேர் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்துடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரனத்தின் இடத்திலே கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஸோ இது சின்னதா ஒரு 2 வசனத்துல வந்து போச்சு. ஆனா அதுல நமக்கு தெரிய வேண்டிய காரியம் என்னன்னா, எந்த ராஜா ஆண் பிள்ளையெல்லாம் கொன்றுன்னு சட்டம் போட்டானோ அவன் மகளை கொண்டே மோசையை நீரிலிருந்து காத்து அவள் மகள் மூலமாகவே அதனுடைய தாயின் கையிலேயே அந்த பிள்ளையை கொடுத்து, இந்த பிள்ளை வளர்க்கறதுக்குரிய செலவை அரசாங்க சம்பளத்திலிருந்து தருகிறேன் என்று சொல்லி அவன் கையில கொடுத்து வளர்க்க விட்டார். இது தேவன் செய்த மிக பெரிய ஒரு காரியமாங்க. பிள்ளை பெரியவனான போது அவள் அவனை பார்வோனுடைய குமாரத்தில் விட்டாள் என்று சொல்லியிருக்கு. பெரியவன் ஆன போது என்றால் என்ன வயதில்ல, சுமார் 3 to 5 வயது வரைக்கும் பால்குடி மறந்து தானாக சாப்பிட்டு சொன்னதை கேட்டு எழுந்து நடந்து போகக்கூடிய, என்றால் பார்வோனுடைய குமாரத்தை எந்நேரமும் கையில் வச்சுட்டு அதை தாலாட்டு பாடிக்கொண்டு தூங்க வச்சுக்கிட்டு சாப்பிட ஊட்டிக்கிட்டோல இருக்க முடியாது. ஸோ வானா வரணும், உட்கார எந்திரி போனா சொல்லணும், சொல்றதை கேட்டு நடக்கக்கூடிய வயசு வருகிற வரைக்கும், குறைந்தபட்சம் 5 வயது வரைக்கும் மோசேயினுடைய தாய் அரசாங்க செலவிலே அரசாங்க பாதுகாவலிலே அவனை வளர்த்தாள். ஏனென்றால் யாராவது பிள்ளையை வீட்டுக்குள்ளே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, பார்வோனுடைய குமாரத்தை தான் என் கையில் கொடுத்து என்னை வளர்க்க சொல்லியிருக்கான்னு சொல்றது ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அரசாங்க பாதுகாப்பிலே அரசாங்க செலவிலேயே அவனை அவள் வளர்த்தாள். ஆனா இந்த 3-5 காலகட்டத்துக்குள்ள அவள் தாய் வெறுமனை சாப்பாடு மட்டும் கூட்டி வளர்க்கல, தேவனை பற்றிய அறிவையும் விசுவாசத்தையும் அவனுக்குள் அவள் அந்த காலகட்டத்திலே விதைத்தாள். ஏனென்றால் அந்த வயசுக்கு அப்புறம் அவன் அரண்மனைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனு தேவனை குறித்து அறியக்கூடிய எந்தவித சந்தர்ப்பமும் அங்க கிடையாது. ஆனா இந்த 5 வயதுக்குள்ளாக தாய் வெறும் பால் மட்டும் கொடுத்து சாப்பாடு மட்டும் கொடுக்காம தேவனை குறித்த சத்தியத்தையும் வசனங்களையும் அவன் இருதயத்திலே விதைத்து வைத்திருந்தாள். அதனால தேவனை பற்றிய அறிவும் விசுவாசமும் தேவன் கொடுத்த வாக்கு தத்தமும் தேவன் செய்த உடன்படிக்கையும் இந்த காரியங்கள் எல்லாம் அவன் அந்த வயதுக்குள்ளே கொஞ்சம் கற்றுக்கொண்டவனாக அவன் இருந்தான். பின்னர் பார்வோன் குமாரத்தின் மூலமாக எகிப்தில் கொண்டு ராணி கையில் விட்டா. ராணி தன் மகனை வளர்க்கறது போல அரசாங்கத்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் அவர் கற்றுக் கொடுக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 7வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம்னா 21-22 வசனங்களிலே அவரை குறித்த ஒரு குறிப்பு வருகிறது. அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தால், மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராக தன்னுடைய சகோதரர் கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. ஸோ 40 வயது வரைக்கும்
எகிப்தினுடைய கலாசாலைகளிலே ஒரு அரசனுக்கு தேவையான சகல கலைகளும் சாஸ்திரங்களும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இது தேவனுடைய கரம் உள்ள இருந்தனால அந்த காரியத்தை செய்தது. இந்த கல்வி அறிவு தான் பிற்காலத்துல வனாந்தர பிரயாணத்தின் போது வேதத்தின் முதல் 5 புஸ்தகங்களே எழுதுவதற்கு அவனுக்கு உதவியது. என்றால் அந்த காலத்துல எழுத படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் ஒன்லி ரிச் பீப்புள் தான், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா கோர்வையாக சரியாக எழுத வேண்டும் என்றால் அதற்குரிய ஞானம் அவனுக்கு அன்றைக்கே கிடைத்தது. அது மாத்திரமல்ல, பிற்காலத்தில் இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாறப்போவதனாலே அதற்குரிய சட்ட திட்டங்கள் நடைமுறைகள் கற்றுக் கொடுத்து அவர்களை பல தேசங்களின் வழியாக கானான் தேசம் வரை வழிநடத்த அவனுக்கு தேவையான ஞானம், அவனுக்கு தேவையான ஆலோசனைகள், காரியங்கள் எல்லாமே எகிப்தியனுடைய அரண்மனையில வைத்து அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. இது அவனுடைய முதல் 40 வருடங்கள் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் நடந்த இந்த ஒரு காரியம். ஆனா அவன் தான் 40 வயதான போது அவன் ஒரு தீர்மானம் பண்ணினான். இது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த அடுத்த மிக முக்கியமான ஒரு கட்டம். என்ன ஒரு தீர்மானம் பண்ணினான்? தான் யார், தன்னுடைய பூர்வீக மூலம் எங்கே இருக்கிறது, தான் இப்பொழுது எங்கே இருக்கிறோம் என்பதை மாத்திரம் அறிந்தவனாக, ஆனால் தன் ஜனங்கள் படுகிற பாடுகள் கஷ்டங்கள் இவைகளை கண்டு அவன் ஒரு முடிவு செய்தான். அவன் என்ன முடிவு செய்தான் அப்படிங்கிறது எபிரேயர் நிருப ஆக்கியோன் அதை நமக்கு கொஞ்சம் விளக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். எபிரேயத்துல 11வது அத்தியாயத்துல 24, 26 அத்தியாயங்களில இதை அவர் கொஞ்சம் நமக்கு விளக்கி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துக்கத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, அரண்மனையில் உட்கார்ந்து சுகபோகமாக வாழ்வதை காட்டிலும் என்னுடைய ஜனங்கள் அங்க படக்கூடிய பாடுகளிலே நானும் அவர்களோடு இணைந்து அந்த பாடுகளுக்குள் என்னை உட்படுத்தி நானும் அவர்களோட ஒருவன் என்பதற்காக நான் போவேன்னு சொல்லி இதையெல்லாம் விட்டுட்டு போனான். இதை சுருக்கமாக எபிரேய நிருபர் ஆக்கியோன் எப்படி சொல்லுகிறார்னா, நமக்கு ஒரு ஆலோசனையாக எழுதுகிறார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அந்த காலத்துல கிறிஸ்துவ பத்தி கிடையாது, ஆனாலும் நமக்கு ஒரு உதாரணமாக இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை காட்டில இனி வரும் உலகத்தினுடைய காரியத்துல நோக்கமாயிருந்து உலக பிரகாரமான பொக்கிஷங்கள், ஐஸ்வர்யம், அனுபவங்கள், அந்த மேன்மையான வாழ்க்கைகள் அதை அனுபவிப்பதை காட்டிலும் தன் ஜனங்களோடு பாடுகள் அனுபவிக்க அவன் வெளியே கிளம்பி போனான். இது அவன் வாழ்க்கையில் அவன் செய்த மிக முக்கியமான 2வதான ஒரு காரியம். அதே சமயத்தில் அவர் இன்னொரு ஒரு காரியத்தையும் செய்தார். அவர் தன்னுடைய கல்வி, தன்னுடைய ஞானங்கள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அடுத்ததாக ஒரு காரியம் செய்தாரு. அங்கதான் அவருக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் வந்தது. இது இந்த யாத்திராகம புத்தகத்துல 2வது அத்தியாயத்துல 11ல இருந்து 15 வரைக்கும் நம்ம படிக்கலாம். மோசே பெரியவனான காலத்திலே அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். ஏன்னா ராஜா வீட்டில் வளர்ந்தனால ஹி நோஸ் எப்படி ஃபைட் பண்ணணும், எப்படி வெட்டணும், அந்த யுத்த கலைகளிலும் அவன் தேறின ஒருவனாகத்தான் இருந்தான். அதனாலதான் சத்தம் கேட்காம அவன் அடிச்சு காலி பண்ணி புதைச்சிட்டான். ஆனா மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அவன் அநியாயம் செய்கிறவனை பொறுத்து நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்?
நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் ஒரு துறவண்டை உட்கார்ந்தான். அவனுடைய முதல் 40 வருடங்கள் ஒரு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டேஜுக்கு அவன் போகணும். ஆனா இந்த காலத்துல அவன் செய்த ஒரு காரியம் என்னென்றால், தனக்கு இருக்கக்கூடிய ஞானம், சாமர்த்தியம், திறமைகளை கொண்டு தன் ஜனங்களுக்கு தான் உதவியாக நின்று அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்குள்ளாக இல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலைமைக்காக கொண்டு வர முடியும் என்று அவன் நினைத்து அவன் செயல்பட ஆரம்பித்தான். ஆனா அந்த திட்டம் தோத்து போயிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. யாருக்காக உதவியாக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானோ அவங்களே இவனை காட்டி கொடுத்துட்டான். அதில் கேட்டாங்க, உன்னை யாரு எனக்கு மேலே நியாயவாதி அதிகாரி வச்சான், நீ அவனை கொன்னது போல என்னை கொன்றுவியோ அப்படின்னு அவங்க சொன்ன உடனேதான் அந்த மாதிரி ஒரு எகிப்தியன் கொன்று போட்டான் என்பது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது பார்வோன் காதுக்கும் போயிருச்சு. ஒரு நேஷனல் எகிப்திய ராஜ தேசத்தினுடைய பிரஜையை வெளி தேசத்திலிருந்து தங்கி இருக்கிற ஒருவன் கொலை செய்தான் என்பது அது கொலை குற்றமாக எண்ணப்பட்டு அவனை கொலை செய்யும்படியாக பார்வோன் தேடினான். தன் உயிர் காத்து கொள்வதற்காக அவன் அந்த தேசத்தை விட்டு தப்பி ஓட ஆரம்பிச்சான். இப்பொழுது தேவன் அவனுடைய வாழ்க்கையில 2வது கட்ட பயிற்சியை ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஸ்டேஜ் ட்ரைனிங் அவன் வாழ்க்கையில ஆரம்பிக்குது. அரண்மனையிலே வசதியோடு அதிகாரத்தோடு, ஏன்னா சொன்னா கேட்கறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க, ஆர்டர் கொடுத்தா கொண்டாந்து செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அந்த ஒரு வாழ்க்கையில இருந்தவன், வாலிபனாக இருந்தவன் இப்ப சாப்பாட்டுக்காக ஒரு அந்நியன் வீட்டிலே போய் தங்கி அவன் ஆடுகளை மேய்க்கும் வேலையை செய்ய ஆரம்பித்தான். காத்திராம 2வது அத்தியாயத்துல 16 இருந்து 21 வசனங்களையும் நம்ம பார்க்கலாம். துறவண்டையில போய் உட்கார்ந்தான்னு முடியுது. மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அந்த ஆசாரியனுக்கு ஆண் பிள்ளைகள் கிடையாது, எல்லாமே பெண் பிள்ளைகள் தான். 6 பேர் தான் இருந்தாங்க. அதனால தகப்பனுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக அந்த 6 பிள்ளைகளும் வந்தாங்க. அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருத்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். இன்னமும் அவங்களுக்குள்ள அந்த ஒரு மாம்ச பலமும் கஷ்டப்படுகிற போது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனசும் இருந்தது. அதனால மேய்ப்பர்களை விரட்டி விட்டுட்டு இவன் எழுந்து அவங்களுக்கு உதவி செய்து தண்ணீர் காட்டுறதுக்கு உதவி பண்ணான். இப்பொழுது அந்த பெண்கள் தங்கள் தகப்பனாய் ரெகுவல் இடத்துல வந்தபோது அவன், நீங்கள் இன்று இத்தனை சீக்கிரமாக வந்தது என்ன என்றான். ஏன்னா என்னைக்குமே லேட்டா தான் வருவாங்க, கடைசியா தான் ஆடுகளை தண்ணி குடிச்சிட்டு வர முடியும், அவங்க தகராறு பண்ணுவாங்க தெரியும். நீ எப்படி வந்தீங்கன்னு கேட்கப்போது சொல்றா, அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்பு வைத்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். அப்போது அவன் தன் குமாரத்தைகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படி அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். ஸோ இவங்க சொன்னதை கேட்டு போய் அவனை அழைத்து வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக, நீ வா சாப்பிடவா, என் பெண்களுக்கு உதவி செய்ததுனால என் வீட்டுக்கு விருந்துக்கு வா என்று கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தாரு. அப்போ அவனுடைய நிலைமைகளை அவர் அறிந்து கொண்டார். எங்க போற என்ன வர எதுவும் இல்லை, ஏதாவது போகணும் அப்படிங்கிறபோது, சரி எங்கேயும் போகாத நீ இங்கேயே இரு என்று சொல்லி தன் வீட்டிலேயே தனக்கு பிள்ளை இல்லாத, ஆண் பிள்ளை இல்லாத குறைக்காக அவனை வைத்து கொண்டார். ஆனா மகனாக அல்ல, அவனை மருமகனாக மாற்றினார். தன் பிள்ளைகளில் ஒன்றை, தன் குமாரத்தைகளில் ஒன்றை அவனுக்கு கட்டி கொடுத்தார். சிப்போரால் என்கிற தன் குமாரத்தையே மோசேக்கு கொடுத்தார். அவன் அவளை திருமணம் செய்து கொண்டு தன் மாமனார் வீட்டிலே அவருடைய ஆடுகளை மேய்க்கிற வேலையை செய்து வந்தான். இது எவ்வளவு நாள் செய்தான் என்றால் 40 வருடங்கள். ஏன் அந்த 40 வருடங்கள் அவன் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால், தேவ ஊழியனுக்கு அவசிய தேவையான தாழ்மையை தேவன் அங்கே அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். இது அரண்மனையில கிடைக்காத ஒரு படிப்பு. இது தேவன் அவனுக்கு அந்த 40 வருடங்கள் கற்றுக் கொடுத்தார். லேவியானான அவன்
முதல் 40 வருடங்கள் அரண்மனையில் ஒரு எகிப்திய எகிப்தியனை போல வளர்ந்தான். ஆனா இப்ப மீதியான் தேசத்துல பாலைவனத்துல ஆடு மேய்க்கிற ஒரு அரபியனை போல ஆடு மேய்க்கிறவனாக 40 வருடங்கள் கண்டான். அரண்மனையில ஆணையிட்டால் கைகட்டி சேவை செய்ய வேலைக்காரர்கள் உண்டு, அவர்கள் மத்தியில வாழ்ந்தவன் தான். ஆனா இன்றைக்கோ சுய புத்தி இல்லாத ஆணைக்கு அடங்காத ஆடுகளை மேய்க்கும்படியான வேலையில தேவன் அவனை நியமித்து 40 வருடங்களாக அவனுக்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் கற்றுக் கொடுத்தார். இந்த 40 வருடங்களிலே அவன் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டான். அரச மாளிகையிலே தான் கற்றுக்கொண்ட பாடங்கள் எதுவுமே இங்கே ஆடு மேய்க்கும் வேலைக்கு பயனற்றதாக பிரயோஜனம் இல்லாததாக இருந்ததை அவன் உணர்ந்தான். அங்க சொன்ன மாதிரி ஆர்டர் போட்டாலும் இங்க வாங்க போனாலும் போவாது, பின்னாடிதான் போகணும் அப்படிங்கிறத அவன் கற்றுக்கொண்டான். ஆனா அவனுடைய சிறு வயதிலே அவன் தாயினால் விதைக்கப்பட்ட தேவனை குறித்த காரியங்களும் அவருடைய வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் இவைகளை குறித்து சிந்திக்க அவனுக்கு அதிக நேரம் இருந்தது. ஆடுகளை மேய்க்கிற நேரத்துல அவனுக்கு டைம் இருந்தது. அந்த டயத்துல அவன் அவைகளை திரும்ப 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 தியானிக்க அவனுக்கு ஒரு டைம் கிடைத்தது. ஆனாலும் முதல் 40 வருடத்துல நான் ஒரு ஹீரோ என்பதை போல வாழ்ந்தவன் இப்ப இந்த 40 வருட காலத்துல நான் வெறும் 0 அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ளாக அவன் வந்தான். அவன் அந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள் வந்ததை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அவனுடைய தேசத்துல போய் மீதியான் தேசத்து ஆசாரியன் வீட்டுல அவன் வேலைக்கு இருந்து அவன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அந்த குமாரனுக்கு அவன் என்ன பேர் வச்சான்னு பார்க்கலாம். யாத்திராம 2:22 வசனம். அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். இன்னைக்கும் நான் ஒரு பரதேசி தான், அடுத்த தேசத்தில் இருக்கிறேன், என் சுய தேசத்திலே சுய ஜனங்களோடு இல்லை, என் ஜனங்களுடைய கலாச்சாரம் பழக்க வழக்கங்களுக்கு மத்தியில நான் கிடையாது, நான் ஒரு அந்நிய தேசத்துல அவர்களால் ஒரு பரதேசியாக பார்க்கப்படுகிற ஒருவனாகத்தான் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படிங்கிற நினைப்புலதான் அவனுக்கு குழந்தை பிறந்தபோது கெர்சோம் அப்படின்னு பேர் வச்சான். ஆனா அதே சமயத்துல அவனுக்கு 2வது குழந்தை பிறந்த போது அதுக்கு பேர் அவன் வேற மாதிரி வச்சான். அது யாத்திராகமத்திலேயே 18வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அவன் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சான்னு இருக்குது. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். தேவன் என் பலனாக இருக்கிறார், தேவன் என்னை பாதுகாக்கிறவராக போஷிக்கிறவராக இருக்கிறார் என்கிற அர்த்தத்துல அவன் மகனுக்கு எலியேசர் அப்படின்னு பேர் வைத்தான். சோ இந்த 2 பேர் வைத்த சம்பவங்களும் அவன் என்ன ஒரு மனநிலையில இருந்தான் அப்படிங்கறத அவனுக்கு காமிக்குது. முதல்ல நான் ஒண்ணுமில்ல பரதேசி அப்படிங்கிற நினைப்புல வச்சான். 2வது இப்ப தேவன் எனக்கு துணை நின்று என்னை காத்தவர். தன் வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கலாம். சோ தேவனுக்கென்று ஒரு திட்டம், ஒரு பிளான் இருக்குது. அதனாலதான் எப்பவோ சாக வேண்டிய எண்ணெய் சாக விடாம அங்க வைத்து கொண்டு இப்போ கூட சாக வேண்டிய எண்ணெய் சாக விடாம வெளியே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சோ தேவன் என் பலன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வைத்தான். தேவனாலே அன்றி தன்னாலே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஒரு மனிதன் வருகிற வரைக்கு தேவன் அவனை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது. தேவனாலே அன்றி என்னாலே எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஒரு மனிதன் வரணும். இதைத்தான் பவுல் நமக்கு 1 கொரிந்தியர் 1வது அத்தியாயத்துல 26 to 29 வசனங்களிலே நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில்
பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏன்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். ஆண்டவரே, நான் உமக்கு இதை செஞ்சேன், அதை செஞ்சேன் என்று எந்த மனிதனும் தேவனுக்கு முன்னாடி நின்று பெருமை பாராட்ட முடியாது. நீர் சொன்னீர், நான் காலை வச்சேன், என் மூலமாக நீர் கிரியை செய்தீர், என்னால் ஒன்றும் ஆகாது, தேவனாலே அன்றி, தேவன் என்னை கொண்டு அந்த காரியத்தை செய்தார் என்கிற ஒரு ஞானத்துக்குள்ள அனுபவத்துக்குள்ள ஒரு மனிதன் வருகிற வரைக்கும் தேவன் அவனை உபயோகப்படுத்த முடியாது. இதை எப்படி நம்ம பார்க்கலாம் என்றால், தேவன் கடைசியாக அவனை, வா, நீ 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜனங்கள் விடுவிக்கலாம் தானே நினைச்ச, சரி நான் இப்போ உன்னை அனுப்புறேன், வா நீ போ அப்படி என்று சொல்லி அவனை பார்வோனிடத்துல அனுப்புகிறேன் என்று சொன்ன போது அவன் சொன்ன பதில் என்னன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 3வது அத்தியாயத்துல 10-11 நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். இதுதான் அங்க தேவை. இந்த ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன்னால ஒண்ணும் முடியாது, இப்ப நான் சொல்றேன், நான் சொன்னதை நீ செய், உன் மூலமாக நான் என் காரியங்களை செய்வேன் அப்படி என்று சொல்லி தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொடுத்து தன்னை குறித்த சில காரியங்களை அவனுக்கு, அந்த யாத்திராகமம் 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் 2ம் தேவனுக்கும் அவனுக்கும் இடையில் நடந்த ஒரு என்கவுண்டர். தேவனை அவன் தரிசித்தது, அவரோடு பேசினது, அவர் அவனோடு பேசினது, அந்த ஒரு நிகழ்ச்சி தான் அவனுடைய அடுத்த 40 வருட காலத்திற்கு ஆரம்பமாக எழுந்தது. ஆனா அந்த அடுத்த 40 வருட ஊழியத்திற்கு இந்த 80 வருடங்களாக தேவன் அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருந்தார். இதுல நம்ம விசேஷமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், முக்கியமானது, சிறு வயதிலே அவன் தாயால் அவன் இருதயத்தில் விதைத்த தேவனை பற்றிய அறிவு தான், அதற்கு ஏற்பட்ட அவனுடைய நடக்கை தான் அவனை தேவன் தெரிந்து கொண்டு பயன்படுத்த ஆயத்தமாயிருந்தது. இன்றைக்கு சின்ன வயதிலே நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு தேவனை குறித்த காரியங்களை கற்றுக் கொடுப்பது தான் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு அஸ்திவாரமாக அடிப்படையாக அமையும். அத இல்லாம விட்டுட்டா, தேவனை குறித்து நாம் கற்றுக் கொடுக்காவிட்டால் உலகம் அவங்களுக்கு தேவன் என்று ஒன்று இல்லை என்பதை தீவிரமாக கற்றுக் கொடுத்து விடும். அப்புறம் அந்த உலகத்தை விட்டுட்டு அவங்களை கொண்டுட்டு வர்றது கஷ்டம். சிறு வயதிலேயே தேவனை குறித்த அறிவையும் தேவனுடைய வார்த்தைகளும் தேவன் மேலுள்ள பக்தியையும் தேவன் மேலுள்ள ஒரு அன்பையும் அவர்களுக்குள்ளாக கொடுக்க வேண்டியது பெற்றோராகிய நம்முடைய கடமை. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறோம், சட்ட துணி வாங்கி கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். அது எல்லாம் இந்த பூமிக்குரிய காலகட்டத்தோட முடிஞ்சுக்கிறோம். அந்த இன்னைக்கு வாங்கி கொடுக்குற சட்டை 6 மாசம் 7 மாசத்தோட போயிடும், அப்புறம் புதுசுதான் வாங்கணும். ஆனா தேவனை குறித்த அறிவு, பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படிங்கிறது, அந்த அறிவு அவர்களுக்குள்ளாக நாம் இளம் பிராயத்தில் விதைக்கிறது தான் அவர்களை கடைசி வரைக்கும், நிச்சயம் வரைக்கும் அவர்களை கொண்டு போகும். ஸோ இதுல மிக முக்கியமாக இருக்கின்றது. மோசேயினுடைய அந்த காலகட்டங்களில் தேவன் அவனை தாயின் மூலமாக வளர்த்தார், உலக பிரகாரமான ஞானம் அறிவிலே வளர்த்தார். ஆனால் உமாலன்றி என்னால் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தன் காரியத்துக்கு எடுத்துக்கொண்டு அவனை கொண்டு போனார். மோசேயை போல இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக முழு வேதாகமத்திலும் தேவனோடு முகமுகமாக பேசினவனோ, தேவன் நாமத்தினாலே வல்லமையான காரியங்களை செய்தவனோ வேற யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு வருவதற்கு இதுதான் அஸ்திவாரம் ஆரம்பமாக இருந்தது. இன்றைக்கும் உலகம் மிக மோசமாக இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு பெற்றோருடைய மிக முக்கியமான ஒரு கடமை. சிறு வயதிலே, சின்ன வயசுலேயே விதைக்கணும். உலக பிரகாரமான பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் காசு செலவு பண்றோம், மேலே கொண்டு போனோம். ஆனா இது மிக முக்கியமானது. இது இல்லைன்னா அது எல்லாம் வேஸ்ட். ஆண்டவருக்குள்ள வளர்த்து கொண்டு வரும்.
மோசையினுடைய முதல் 80 ஆண்டுகால இதையும் 2 சாப்டருக்குள்ள முடிச்சிட்டாங்க. ஆனா பிற்காலத்துல அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் அநேக காரியங்கள் இருக்குது. அடுத்த வாரத்துல நம்ம அதனுடைய சில பகுதிகளை நம்ம தியானிக்கலாம். இத்தோடு இன்றைய இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.